the dissociation constant of a weak acid. Dissociation constant என்னது Ka. Ka வந்து கொடுத்திருக்காங்க 1 into 10 power minus 3 in order to prepare a buffer solution with pH. இந்த buffer solution வந்தாலே டக்குன்னு இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். In case of acid னா pH is equal to pKa plus log of salt by acid. Base னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். pHக்கு பதிலாக pOH வரும், pK பதிலாக pKb வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, சால்ட் பை ஆசிட்க்கு பதிலாக பேஸ் வரும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து pH 4ல் ஒரு பஃபர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து pH 4 அப்படியே எழுதிடலாம். அதுக்கப்புறமா pKa நம்மளுக்கு தேவை. pKa எப்படி கண்டுபிடிக்கிறது? Kaலேருந்து pKa இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் Ka. ஓகே, இந்த pHக்கு போடுவோம்ல, pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் H ப்ளஸ், அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னது மைனஸ் லாக் ஆஃப் 10 power minus 3 அப்படி தானா? ஸோ இது ஆன்சர் என்ன வரும்? நம்மளுக்கு pKa வந்து 3ன்னு வரும். ஓகேவா? ஸோ pKa வந்து 3 போட்டாச்சு ப்ளஸ் லாக் ஆஃப் சால்ட் டிவைடட் பை ஆசிட். ஓகேவா? இதில் 4 minus 3 வந்து 1 வரும். அப்படி தானா? ஸோ 1 into log of salt by acid. இப்போ இந்த லாக் அந்த சைட் போச்சுல என்னது ஆகும் அப்படின்னா 10 power 1 அப்படின்னு வரும். 10 power 1 of salt by acid. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆசிட் பை சால்ட் ரேஷியோ என்னதுன்னு கேட்டிருக்காங்க. சால்ட் பை ஆசிடுக்குள்ள ரேஷியோ என்னது? 10 divided by 1. ஓகே, இதில் 10 power 1ன்னு இருந்தாலும் 10 இருந்தாலும் ஒன்று தான். ஓகே, இப்போ 10 power 0 இருந்தால் தான் நீங்கள் 1 போடுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ 10 by 1 இருக்குது. இப்போ ஆசிட் பை சால்ட்னா அப்படியே இன்வெர்ஸ் பண்ணுங்கள், 1 by 10 தான் நம்மளுக்கு ரேஷியோ. ஓகேவா? ஸோ த ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1:10. 10:1 போட்டுறக்கூடாது. சால்ட் பை ஆசிட் கேட்டிருக்காங்களா, ஆசிட் பை சால்ட் கேட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.